அனைவருக்கும் வணக்கம். பொதுவா பேய் படம் அப்படின்னாலே பேயை கொலை பண்ணிடுவாங்க. அதாவது பேய் மனுஷனா இருக்கும்போது கொலை பண்ணிடுவாங்க. அது ஆவியா பழி வாங்கும். இதுக்கு நடுவுல ஒரு சாங்கு, ஃபைட்டு, இந்த மாதிரி கமர்ஷியல் பேய் படங்களை பார்த்து அழுத்து போன உங்களுக்கு இன்னைக்கு ரொம்பவே வித்தியாசமான அண்ட் சூப்பரான ஒரு பேய் படத்தை தான் இந்த வீடியோல நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஹிந்தியில 2024 ரிலீஸ் ஆன பார்தோவி அப்படின்றதா அந்த படம். எந்த அளவுக்கு இது மற்ற பேய் படத்தை விட புதுசா இருக்கு அப்படின்றத இந்த படம் பார்க்கும்போதே நீங்க உணர்வீங்க. ஸோ கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கையில இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனுக்குள்ள உங்களை கொண்டு போயிடுறேன். ஒரு வயசான லேடி சாகர நிலைமையில தரையில விழுந்து கிடக்குற மாதிரி காமிக்கிறாங்க. என்ன ஏது அப்படின்றத ரிவீல் பண்ணாம அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவான அனந்து அப்படின்றவர் கிட்ட கொண்டு போறாங்க. சோ இவர் பார்த்தீங்கன்னா இந்த பிணங்களை எல்லாத்தையும் எடுத்துட்டு போவாங்க இல்லையா, அந்த வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. இப்போ கூட ஒரு பிணத்தை தான் கொண்டு போய்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இவரோட வாய்ஸ் ஓவர்ல இவரை பத்தின சில விஷயங்கள் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த மனுஷனுக்கு தன்னை பத்தின மெமரிஸ் அப்படின்றது எதுவுமே கிடையாது. தான் எங்க இருந்து வந்தோம், தான் எதுக்காக இந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்றது கூட தெரியாம ஒரு மாதிரி காலத்தை போக்கிட்டு இருக்காரு. இவருக்கு பழசுலாம் என்னதான் ஞாபகம் இல்லை அப்படின்னாலும் இவரோட அம்மா தன்னை சுத்தியே இருக்க மாதிரி இவருக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஸோ இந்த விஷயங்களை நமக்கு காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி வீட்டில் காமிக்கிறாங்க. இவருக்கு எந்த விதமான கமிட்மெண்ட்டும் கிடையாது. ஆனா மற்ற மனுஷங்களை விட இவருக்கு ஒரு பவர் இருக்கு. அது என்ன அப்படின்னா, இறந்து போனாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இவரோட கண்களுக்கு தெரிவாங்க. அதுக்கேற்ற மாதிரி இவர் பிணங்களை கொண்டு போய் சேர்க்கிற வேலையை தான் பாக்குறாரு இல்லையா. அங்க நிறைவேறாத ஆசை இருக்க பிணங்கள் எல்லாமே இவர் முன்னாடி வந்து நிற்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சீன்ல கூட 2 பிணங்கள் இவர் முன்னாடி வந்து நிக்க. இவருக்கு இந்த ஆன்மாக்கள் எல்லாத்தையும் முக்தி அடைகிற மந்திரம் தெரிஞ்சிருக்கும். எப்படி தெரிஞ்சது, எதனால அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றதெல்லாம் ரிவீல் பண்ணல. இந்த மனுஷன் அந்த 2 ஆன்மாவை பார்த்ததோ மந்திரங்கள் எல்லாத்தையும் போட்டு அந்த 2 ஆன்மாவுமே முக்தி அடைய செய்யறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ வேலைகள் எல்லாமே முடிஞ்சதோ தன்னோட வேலையை பார்க்கணும், அதாவது சாப்பிடணும்னு போகும்போது இவரோட அங்கிளான தாது அப்படின்றவர் ஊர்ல இருந்து போன் அடிக்கிறார். உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு, எப்படிடா இருக்க, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரிலாம் கேட்க இந்த மனுஷனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஆனா இவருக்கு வாழ்க்கை ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிட்டு நைட் ஆச்சு அப்படின்னா என்னோட அம்மா கனவுல வர மாதிரி இருக்கு, அது அவங்க பக்கத்துல ஒரு பெட்டகத்தை வச்சுக்கிட்டு சாத்தா நின்றுகிட்டு இருக்க மாதிரியான விஷயங்கள் எல்லாமே என்ன ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு சொல்ல இவரோட அங்கிள் இது எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, நீ ஒண்ணு பண்ணுடா, அங்க தனியா இருக்கிறதாலதான் இந்த மாதிரி நடக்குதுன்னு நினைக்கிறேன், நீ ஏன் கூட கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ண அப்படின்னா எல்லாமே சரியாயிடும் சொல்ல இவர் இதை நிராகரிக்கிறார். அப்படியே கற்பானா இவர் தூங்கிக்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறார். இவர் தங்கிட்டு இருக்க இடம் இருக்கு இல்லையா, அது அப்படியே கம்ப்ளீட்டா மாற ஆரம்பிக்குது. ஒரு பெரிய மாந்திரிகம் பண்ண இடம் மாதிரி இருக்கு. அதை நோக்கி போக்கிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன பொண்ணு இறந்து போன நிலையில இருக்கும். இவரை பார்த்தது எழுந்து நிற்க இவர் பயந்து போறார். அதே சமயத்துல பக்கத்துல பெரிய உருவத்துல ஒரு சாத்தான் கையில ஒரு பெட்டியை வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே கற்பனை இவருக்கு தூக்கம் தெளிஞ்சு கனவுல இருந்து முழிக்கிறார். சோ இவர் சொல்லிக்கிட்டு இருந்த அந்த கெட்ட கனவு இதுதான் அப்படின்றத நாம புரிஞ்சுக்கலாம். கற்பனா வழக்கம் போல தன்னோட வேலைக்கு போறாரு. அங்க மந்தமா எல்லா வேலைகளையும் கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது சாந்தாராம் அப்படின்ற ஒரு அன்னோன் பர்சன் கிட்ட இருந்து இவருக்கு கால் வருது. என்ன ஏதுன்னு எடுத்து கேட்கும் போது ஒரு மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷன் பார்த்து உன்னோட அம்மாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், நீ பார்த்துட்டு போக முடியுமாப்பான்னு ரிக்வெஸ்ட் பண்ண இவருக்கு ஒரு மாதிரி கியூரியாசிட்டி. அது என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்பர் போய் பார்க்க ஆரம்பிக்கிறார். படுத்த படுக்கையா இருக்க அந்த நபர்கிட்ட இவர் பேச ஆரம்பிக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது மூலமா இவருக்கு சில விஷயங்கள் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இவரோட சின்ன வயசு மெமரிஸ் எல்லாமே இவருக்கு சுத்தமா மறந்து போச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. இந்த விஷயத்த இந்த சாந்தாராம் கிட்ட இவரோட அங்கிள் தான் சொல்லியிருப்பாரு. அப்ப சாந்தாராம் இவரோட முகத்தை பார்க்கும்போது ஏதோ மந்திரத்துக்கு உள்ளாக்கப்பட்ட மாதிரி இவரோட முகம் இருந்தது. உன்னோட அம்மாவை பத்தி கேட்கும்போது அவங்க ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னா, இதுல ஸ்ட்ரேஞ்சான விஷயம் என்ன அப்படின்னா, ஆக்சிடென்ட்ல நீயும் தான் இருந்தேன்னு சொன்னா, ஆனா உனக்கு ஒரு சின்ன கீறல் கூட ஏற்படல, ஆனா உன்னோட மெமரிகள் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு சொன்னா, இது என்னால நம்பவே முடியல. அவன் நடந்துகிட்டு இருக்க விஷயங்களும் எனக்கு ஒரு மாதிரி சந்தேகத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தது. அதனாலதான் இந்த விஷயத்த அவன் கிட்ட கொடுக்காம இத்தனை நாள் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பெட்டி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. இதே மாதிரியான பெட்டி தான் ஹீரோ கனவுல அந்த சாத்தான் வச்சுக்கிட்டு இருந்த மாதிரி பார்த்திருப்பாரு. சோ இதை பார்த்தது லிட்டரலி பாய்ந்து போய் நிக்க, இது உன்னோட அம்மாவுக்கு சொந்தமான பெட்டி, அதனால இது உன்கிட்ட தான் சேரணும் அப்படின்னு மாதிரி கொடுத்துட்டு இவரோட அம்மா, அதாவது ஹீரோட அம்மா, இவர் அந்த அது 3 பேருமே ஒரு பெரிய குருஜியை பார்த்து மந்திரங்கள் எல்லாத்தையும் கத்துக்கிட்டாங்கன்னு இருக்கும். சோ ஹீரோ கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பகிர்ந்துட்டு அங்க இருந்து அனுப்பிவிட இந்த மனுஷன் வீட்டுக்கு போறாரு. அது பெட்டியை திறந்து பார்க்கும்போது நிறைய மந்திர ஏடுகள் இருக்கு. அது ஒண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவரோட கை கால்கள் எல்லாமே அப்படி துடிக்க ஆரம்பிக்குது. வலியால ஒரு மாதிரி துடிச்சுக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல இவரை மாதிரி ஒரு சின்ன பையன் துடிச்சுக்கிட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. இந்த சின்ன பையனும் யார் என்ன அப்படின்றது ரிவீல் பண்ணல. ஹீரோ இந்த சைடு துடிச்சுக்கிட்டே நார்மல் நிலைமைக்கு போறாரு. அப்படியே கட் பண்ணி ஒரு பிளாஷ்பேக். சோ ஹீரோட அம்மாவும் தாதுவும் சேர்ந்து ஊர்ல இருக்க நிறைய பேய் பிடிச்ச பெண்கள் எல்லாத்தையும் கூட்டு வந்து இங்க பேய் ஓட்டுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த அக்காவுக்கு ஒரு குழந்தை இருப்பாங்க, பெண் குழந்தை இருப்பாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த பெண் குழந்தை தனிமையில இருந்து பாக்குற மாதிரி இருக்கு. இவங்க இந்த பேயை ஓட்டணும் அப்படின்ற மாதிரி நிறைய முயற்சிகள் எடுத்து நிறைய மந்திரங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி அந்த பேயை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துல எதிரில் உட்காந்துகிட்டு இருக்க அக்காவை பார்த்து அந்த பேய் இருக்கு இல்லையா, நீதானா அது, அந்த பார்தோ மந்திர
உலகத்தை பயன்படுத்தி எங்களோட நிழல் உலகத்துக்கு வரணும்னு ட்ரை பண்றது. உன்னால எங்களோட நிழல் உலகத்தை பார்க்க முடியும், ஆனா அதுக்குள்ள வரவே முடியாது அப்படின்ற மாதிரி பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே இருக்கு. இவங்க என்ன பண்ணுதுன்னு தெரியாம அந்த பேய மந்திரங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி அடக்குறாங்க. ஒரு பானைக்குள்ள புடிச்சு வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அது சின்ன பொண்ணு பாக்குது. கட் பண்ணா நீங்க பண்ணிக்கிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் பார்த்தமா, அவன் அந்த பானைக்குள்ள என்னத்தையோ பண்ணீங்களே அது எனக்கு சொல்லி தர முடியுமா, நானும் அதை பண்ணணும்னு ஆசையா இருக்குமா, எனக்கு அது உள்ள போகணும்னு ஆசையா இருக்குமான்னு சொல்ல இவங்க ஸ்ட்ரிக்டா அதுக்குள்ள நீ போகவே கூடாதுமா, எதுவா இருந்தாலும் நீ அம்மாவை கேளு, நான் இல்லைன்னா தாது கிட்ட கேளு, மத்தபடி நீ அந்த ரூமுக்குள்ள போக கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விளக்கு எடுத்துக்கிட்டு தனிமையில இருக்கு, அதாவது பூட்டப்பட்ட ஒரு ரூமுக்குள்ள போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்த தாது பார்க்கும்போது, தாது எத்தனை நாளைக்கு நீ இந்த விஷயத்தை விட்டு ஓடிக்கிட்டே இருப்ப, அந்த இருள் உலகத்துக்கு போய் சக்திகள் எல்லாத்தையும் நாம அறிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம நினைக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே சாதிக்கலாம், உனக்கு வேணும்னா சொல்லு நான் சொல்லி தரேன்னு சொல்ல இதுல இவருக்கு விருப்பம் இல்லை. இதனால இவங்க தனியா உள்ள போறாங்க. அந்த பானை மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போறாங்க இல்லையா, அது அங்க வைக்கும் போது ஒரு சாத்தான் அங்க நிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. சோ சாத்தான பானைக்குள்ள அடிச்சு நிறைய பானைகள் இருக்கும், அது பக்கத்துல கொண்டு போய் வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ சாத்தான்கள் எல்லாத்தையுமே பிடிச்சி அது மூலமா இவங்க இந்த இருள் உலகத்துக்கு போகணும், தான் நினைச்ச விஷயங்களை அடையணும் அப்படின்றது தான் பிளானா இருக்கும். சோ இந்த விஷயத்தை இவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க அதே சமயத்துல தாதுக்கு இதுல விருப்பமே இல்லை, ஆன்மாக்களை பிடிச்சு வைக்கிறது நல்லது கிடையாது, நீங்க பண்ணதுல எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்ல இவங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்ல, தன்னோட வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணி பிரசன்ட்டுக்கே போகுது. அந்த பேட்டியை பார்த்ததுல இருந்து நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ஆயிட்டார் இல்லையா, வேக வேகமா தாது கிட்ட இதை கொண்டு போய் கொடுக்கும்போது அந்த மனுஷனுக்கு பேச வார்த்தைகளே இல்லாம போயிடுது. காரணம் என்ன அப்படின்னா பார்டோ அப்படின்ற ஒரு மந்திரம் இருக்கு, அந்த மந்திரத்தை பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோட அம்மா ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. சோ அதுக்கு பயன்படுத்தப்பட்ட பெட்டி தான் இது உன் கையில் எப்படி வந்தது அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இதுல நீ இன்வால்வ் ஆகாத, உன் உயிருக்கே ஆபத்தா போயிடுன்னு சொல்ல ரிஸ்க் எடுக்க விரும்பல. பொட்டியை தன்னோட அங்கிள் கிட்டே கொடுத்துட்டு இவர் தன்னோட வேலைக்கு கிளம்ப ஆரம்பிக்க அப்போ ஒரு சின்ன பையன் இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி சடலத்தை கொண்டு வராங்க. அந்த சடலம் யாருது அப்படின்னா இவர் அந்த பார்டோ மந்திரத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வழியால துடிச்சா இல்லையா, அப்போ ஒரு சின்ன பையனை காமிச்சிருப்பாங்க இல்லையா, அதே பையன் தான் இவருக்கு ஒன்னும் புரியல, அதை திங்க் பண்ணிக்கிட்டு அந்த வேலைகள் எல்லாத்தையும் பண்ணி முடிக்கிறார். கட் பண்ண அந்த சின்ன பையனோட ஆன்மா இவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கு. இவர் மறுபடியும் முக்தி அடைய, அதாவது மற்ற பேய்களை மாதிரியே முக்தி அடைய வைக்கணும் அப்படின்றதுக்காக மந்திரங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்த. ஆனா இதுல இவருக்கு ஒரு ஷாக்கிங்கான சம்பவம். அது என்ன அப்படின்னா இந்த பையன் முக்தி அடையிற மாதிரியே தெரியல, மறுபடியும் ஒரு முன்னாடி வந்து ஆமா நீங்க யாரு, நான் எங்க இருக்கேன், உங்களோட பேர் என்ன அப்படின்ற மாதிரி மாத்தி கேட்டுக்கிட்டே இருக்க குழம்பி போறாரு. காரணம் இல்லாம இந்த பையன் நிக்கிறதுக்கு வாய்ப்புன்றதே இல்ல இல்லையா, தன்னோட அங்கிள் கிட்ட போய் இதை பத்தி கேட்க ஆரம்பிக்கிறார். அந்த மனுஷனுக்கும் என்ன பண்றதுன்னு புரியல. இதனால நார்மலா மனுஷங்களோட ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னா 4 to 5 நாள் ஆகும், சில கேஸுக்கு 12 நாள் ஆகும். எனக்கு தெரிஞ்ச அந்த பையன் ஒரு 12 நாளுக்குள்ள போயிடுவான், இவனு வரி பண்ணிக்காதுன்னு சொல்ல இந்த மனுஷனுக்கு அதாவது ஹீரோக்கு ஒரு சின்ன சந்தேகம், மறுபடியும் நம்ம மந்திரத்தை பயன்படுத்தி பார்க்கலாம், அந்த பையன் முக்தி அடைய வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்படின்னு மாதிரி மந்திரத்தை பயன்படுத்தும் போது எந்த விதமான பலனும் இல்ல, அவன் அங்கேயே தான் இருக்கும். இதனால அந்த பையன் கூட பேச வேண்டிய சூழல் ஏற்பட ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த பையன் நிறைய கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கிறதால இவர் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இவரோட லைஃப்ல இவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல அப்படின்றதும் அந்த பையத்தோட அம்மா தன்னை வந்து கூட்டு போவாங்க, தன்னோட அம்மாவை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்ற மாதிரி பகிர்ந்துக்க ஆரம்பிக்கிறா. அப்படியே கட் பண்ணி பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. சோ அக்கா தன்னோட ஃபேமிலியோட உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் இந்த அனந்து பாத்தீங்கன்னா போக வழி தெரியாம எங்க வந்தோம் அப்படின்றது புரியாம குழப்பத்துல சுத்திக்கிட்டே இருக்கா. இவங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். இதை தெரிஞ்ச அக்கா இவன் இங்கேயே தங்கிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. அங்க தங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண அக்கா அந்த இருள் உலகத்துக்கு போகணும் அப்படின்ற வழியை தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா. அவங்களுக்கு ஒரு நாள் கனவு வர ஆரம்பிக்குது. இதுல நீ சீக்கிரமா சாக போற, உன்னோட கடவுளை போய் நீ வழிபட்டுடுவான்னு சொல்ல இவங்க தன்னோட பொண்ணு அண்ட் ஹீரோவை அங்கேயே விட்டுட்டு வேகமா தாதுவை கூப்பிட்டுக்கிட்டு கோயிலுக்கு கிளம்புறாங்கன்னு இருக்கும். அப்படியே கட் பண்ண இந்த சைடு அவங்களோட பொண்ணு தூங்கிக்கிட்டே இருக்கும்போது இவங்க நிறைய பானைக்குள்ள ஆன்மாக்கள் அடைச்சு வச்சிருப்பாங்க இல்லையா, அதுல இருக்க ஒரு ஆன்மா ரிலீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஒரு இடத்துல நின்று அழுதுகிட்டே இருக்கு. இந்த குழந்தைக்கு இது டிஸ்டர்பன்ஸா இருக்கு. தன்னோட அம்மா அந்த ரூமுக்குள்ள போக வேணாம் அப்படின்னு மாதிரி ஆர்டர் போட்டாலும் இவங்க அதை தாண்டி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த சாத்தான் இவங்களை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்கு. அப்படியே அது சீன் கட் ஆகுது. வேலைகள் எல்லாமே முடிஞ்சது. தாது அக்காவும் அந்த இடத்துக்கு வராங்க. உள்ள வந்து பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஷாக் காத்துக்கிட்டு இருக்கு. இவங்களோட குழந்தை இருக்கு இல்லையா, அதாவது அக்காவோட குழந்தை அங்க இறந்து போய் கிடக்குது. அந்த அனந்து மூலையில உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான்னு இருக்கும். என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பக்கம் அக்கா அழுதுகிட்டே இருக்கு, இன்னொரு பக்கம் தாது குழந்தை போச்சேன்னு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. கட் பண்ணி பிரசன்ட்டுக்கே போகுது. அந்த பையன் ஒரு 12 நாள் இவர் கூடயே தான் இருப்பா அப்படின்ற மாதிரி சூழல் ஏற்பட்டுருச்சு இல்லையா. இதனால இதுக்கு அடுத்தடுத்த நாட்களுக்குள்ள இவங்க 2 பேருக்குள்ள பாண்டிங் கனெக்ட் ஆக ஆரம்பிக்குது. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல கண்டிப்பா உன்னோட அம்மா உன்னை வந்து கூட்டு போவாங்கடா, அதுக்கு நான் வாக்கு தரேன் அப்படின்ற மாதிரி அனந்துவோ அந்த குட்டி பையனும் நிறைய விஷயங்களை பேசிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல போய் அனந்துவோட மடியில தான் அந்த பையன் தூங்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் அப்படியே கட் பண்ண அனந்து தூக்கத்துல இருந்து கண் முழிக்கிறார். ஏதோ ஒரு சத்தம் அந்த பையனை பாக்குறாரு. ஏன்னா உனக்கு யாருன்னு தெரியலையா, நல்லா பாரு அப்படின்ற மாதிரி படிக்கட்டி ஏறி போக்கிட்டே இருக்க ஃபுல்லா ரத்தம்.
இந்த நபரும் மர்மமா இருக்கே அப்படின்ற மாதிரி பின்தொடர ஆரம்பிக்கிறார். இறந்து போனதா ஒரு சின்ன பொண்ணை காமிச்சாங்க இல்லையா, அந்த சின்ன பொண்ணு செவுத்துல ஏதோ ஒன்னத்தை வரைஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்படியே ஆப்போசிட்ல அந்த சாத்தான் பெட்டியை வச்சு நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கு. பட்டுன்னு தூக்கத்துல இருந்து கண் முழிக்கிறார். ஒன்னும் புரியல, இது என்ன கனவு இது அப்படின்ற மாதிரி அந்த குட்டி பையன் இருக்கா இல்லையா, அவன் பேர் ஆதின்றது தேட ஆரம்பிக்கிறார். ஏன்னா அந்த பையனை காணும். இதனால ஒன்னும் புரியாம சுத்திக்கிட்டே இருக்கும்போது அங்கிள் கிட்ட போறாரு. அந்த அங்கிள் அந்த பையன் 12 நாள் கழிச்சு முக்தி அடைஞ்சிட்டான் போல, இந்த விஷயத்தை இதோட விட்டு தள்ளிடான்னு சொல்ல இவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. 12 நாள் அவன் என் கூடவே இருந்துட்டான், என்னோட பையன் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு, திடீர்னு அவன் இல்ல அப்படின்றது அதை என்னால ஏத்துக்க முடியலன்னு சொல்ல தாது ஒரு மாதிரி கடுப்பாயிட்டார். இந்த விஷயத்தை நீ இதோட விட்டுடு, அந்த பையன் போனதுதான், இனிமேல் அதை பத்தி பேசாதடா. மேபி அவன் உன்னோட அம்மாவை கூட இருக்கலாம், உன் அம்மா ஒன்னும் சுத்தியே இருக்காங்க அப்படின்னு மாதிரி நீ சொல்லியிருக்கியா இல்லையா, உன் அம்மா அந்த பார்டோ மந்திரத்தை பாதியில நிறுத்திட்டு போயிட்டாங்க, மேபி அதை ஃபீல் பண்ணணும். அப்ப இதுக்காக கம்யூனிகேட் பண்ணலாம், பார்த்து உசாரா இருந்து கூடான்னு சொல்ல இவர் இந்த விஷயங்களை எல்லாத்தையும் அப்படி ஏத்திக்க ஆரம்பிக்கிறார். நடந்து போய்கிட்டே இருக்கும்போது ஒரு பெட்டியை கொடுத்தார் இல்லையா, பார்டோ பெட்டி. இதை அனந்து எதிர்ச்சியா பாக்குறாரு. அதை எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்க அங்கிள் வந்ததும் அதை அப்படியே வச்சுட்டு போயிட்டார். கட் பண்ணா இந்த கனவுகள்லாம் இருக்கு இல்லையா, இவரை பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்குது. என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பெரிய குருஜியை போய் சந்திக்கிறார். அவர்கிட்ட இந்த பார்டோ அப்படின்ற பத்தின விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்கும் போது முதல்ல அந்த மனுஷன் சொல்றதா இல்ல, இவரும் தன்னோட அம்மா யாரு, எதுக்காக நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்துக்க ஆரம்பிச்சு அந்த பார்டோ பத்தின விளக்கங்களை தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறார். பார்டோ கடந்த 32 வருஷங்களா இந்த குருஜியோட இந்த ஆலயத்துக்குள்ளதான் இருந்தது. திடீர்னு ஒரு நாள் ஒரு சாத்தான் வந்து அதை தூக்கிட்டு போயிடுச்சு. அந்த பார்டோக்கு பாத்தீங்கன்னா 2 விதமான பகுதிகள் இருக்கும். முதல் பகுதி சிரஞ்சீவி அப்படின்ற மாதிரி இருக்கும், அது எங்க போச்சு என்ன ஆச்சு அப்படின்றது யாருக்கும் தெரியல. 2வது பகுதி தான் நம்ம ஹீரோக்கு கிடைச்சி இப்ப அது அவரோட அங்கிள் வீட்டுல இருக்குன்னு இருக்கும். சோ அந்த 2 பகுதிகளோட நன்மைகள் தீமைகள் என்ன அப்படின்றது இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. முதல் பகுதி இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒருத்தரோட உடம்புக்குள்ள இருந்து இன்னொருத்தரோட உடம்புக்குள்ள போகலான்னு இருக்கும். ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா முதல் பகுதியை வச்சு உடம்பு மட்டும்தான் மாற முடியும், நினைவுகளை எடுத்துட்டு போக முடியும். இதனால அதுக்கு தேவைப்படுறது 2வது பகுதியா இருக்கும். சோ இந்த விஷயங்கள் எல்லாமே ஹீரோக்கு தெரிஞ்ச முதல் கையோட அந்த சாமியார் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த போட்டு விட்டுரு, உனக்கு உன்னோட அம்மாவை பத்தின விஷயங்கள் எல்லாமே சுத்தி இருக்கு அப்படின்னு மாதிரி நீ பேசும்போது சொன்ன இல்லையா, உன்னோட அம்மா அந்த முதல் பாதியை எங்க எடுத்துட்டு போனாங்க அப்படின்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கு கடைசி அவங்க தான் அதை ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி குறிப்புகள்லாம் இருக்கு, அது உனக்கு தெரிஞ்சது அப்படின்னா அது எங்க கிட்ட ஷேர் பண்ண முடியுமான்னு சொல்ல இவர் அங்க இருந்து கிளம்புறாரு. அப்படியே கட் பண்ண அந்த சாமியார் தாதுக்கு போன் பண்ணி நடந்த இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாரு. அவன் அந்த பெட்டியை பார்த்துக்கிட்டு இருக்கா, கனவுல பார்த்துக்கிட்டு இருக்கா, அதை நீ தான் வாங்கி ஆகணும்னு சொல்ல இது மூலமா தான் தாது அண்ட் பின்னாடி இருக்க எல்லாருமே அந்த முதல் பகுதியை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி போராடிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியாது. சோ அதை எடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் நம்ம ஹீரோ தான். காரணம் என்ன அப்படின்னா அவரோட அம்மா தான் இந்த வேலையை பார்த்திருக்காங்க. அவரை சுத்தி அந்த பெட்டி இருக்கிற மாதிரியான உணர்வுகள் இவருக்கு இருந்துகிட்டே இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தி தான் இவங்க அதை வெளியே கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த விஷயங்கள் எல்லாமே ரிவீல் ஆகிட்டு இருக்க அதே சமயத்துல அப்படியே மறுபடியும் அந்த பிளாஷ்பேக் உள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழந்தை இறந்து போச்சு, என்ன பண்ணதுன்னு தெரியாம அக்கா அழுதுகிட்டே இருக்கும்போது தாதுவை கொஞ்ச நேரம் வெளியே இருக்க முடியுமான்னு அனுப்பி விட்டுட்டுறாங்க. ஃபுல்லா தன்னோட குழந்தை இருக்கு இல்லையா, இறந்து போன குழந்தை, அதை ஒரு பக்கம் கட்டிட்டு இன்னொரு பக்கம் அந்த குட்டி பையன் இருக்கானே அனந்து, அவனை கட்டிட்டு இந்த டார்க் மேஜிக்ல ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். நிறைய பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு ஒரு சேவல பலி கொடுத்து அந்த பார்டோ மந்திரத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்க அதே சமயத்துல வெளியில பறந்துகிட்டு இருக்க எல்லா பறவைகளும் பொத்து பொத்துன்னு விழுந்து இறந்து போகுது. தாது இந்த விஷயத்த பாக்குறாரு, என்னமோ தப்பா இருக்கேன்னு ஓடி போய் ரூம்ல பார்க்க பார்டோ மந்திரத்தை அக்கா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியாது. சோ பயங்கர அதிர்ச்சியோட அக்கா நிறுத்துங்க, இது நமக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கு. அவங்க முழுவதுமா அந்த மந்திரத்தால ஆட்கொள்ளப்பட்டுட்டாங்கன்னு இருக்கும். சுய நினைவு அப்படின்றது இல்லவே இல்லை. இதனால இந்த நபர் சுத்தி முத்தி பாக்குறாரு. இறந்து போன அந்த குழந்தைய பாக்குறாரு, உயிரோட இருக்க அனந்துவை பாக்குறாரு. உயிரோட இருக்கிறாச்சும் காப்பாற்றணுமே அப்படின்ற மாதிரி அங்க செட் பண்ணி வச்சிருக்க எல்லா பொருட்களையும் தட்டி விட இந்த மந்திரம் நிக்கிற மாதிரியே தெரியல. இதனால அந்த மந்திரத்தை கலைக்கணும் அப்படின்ற மாதிரி பானை நிறைய தண்ணி இருக்கும், அதை எடுத்துட்டு வந்து நெருப்புல ஊத்தி அரைக்க அப்படியே அந்த இடம் வெடிக்க ஆரம்பிக்குது. கட் பண்ணா ஒரு பக்கமும் எல்லாரும் சதறி கிடக்குறாங்க. அந்த அக்காவும் சாகர நிலைமையில காமிச்சாங்களே ஸ்டார்டிங் சீன்ல, அது இங்க கனெக்ட் ஆக ஆரம்பிக்குது. இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் முன்னாடி, அதாவது இந்த மந்திரங்களை அவங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இவங்க அடைச்சி வச்சிருக்க ஆன்மாக்கள் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு சாத்தான உருவெடுத்திருக்கும். அந்த சாத்தான போய் அந்த பார்டோ பெட்டியை எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பெட்டியை எடுத்துட்டு வந்ததும் இதுக்கு நீ தான் பாதுகாவலனா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிதான் மந்திரத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ இப்போ மந்திரம் நின்று போனதால இவங்க சாகர நிலைமைக்கு போயிட்டாங்க. அந்த சாத்தான பொட்டி எடுத்துக்கிட்டு அப்படியே மறைஞ்சு போயிடுது. அந்த அதுவும் ஓடி வந்து இவங்களை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண இவங்க ஒரே ஒரு வார்த்தை தான், நீ தேவையில்லாம இந்த மந்திரத்தை நீ தடுத்துட்ட, இதனால பல பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்ற மாதிரி இறந்து போக அந்த குழந்தை இறந்து போயிடுச்சு, அம்மா இறந்து போயிட்டாங்க. மிச்சம் இருக்கிறது அந்த அனந்தும் மட்டும்தான். அவர் அங்க இருந்து காப்பாத்தி கொண்டு போயிருப்பாங்க. சோ இதுல இருந்து அவர் பித்து புடிச்ச மாதிரி ஆகி பழைய நினைவுகள் எல்லாமே ஒண்ணு கூட இல்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இங்க ரிவீல் ஆகி முடிஞ்சு அப்படியே பிரசன்ட் கொண்டு வந்து தாது ஆனா அனந்து 2 பேரும் பேசிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. முதல் பாதி எங்க அப்படின்றது புரியல, ஆனா முதல் பாதியோட நன்மைகள் என்ன அப்படின்றது தெரியும். கூடு விட்டு கூடு பாய முடியும், ஆனா மெமரிஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போக முடியாது அப்படின்றது. ஆனா 2வது இந்த வேலையை
வேலையை பண்ணும் இல்லையா. இப்ப ரெண்டாவது பெட்டி தான் இவங்க கிட்ட இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டு பார்டோ அப்படின்றது ஒரு இருள் உலகத்தை சேர்ந்த மந்திரம், அதை பயன்படுத்தணும் அப்படின்னா பெரிய பிரச்சனைக்கு தள்ளப்படுவோம் அப்படின்னு நம்மளாம் சொல்ல ஹீரோக்கு இதை கேட்டது ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும்தான் வருது. அது என்ன அப்படின்னா இவருக்கு இந்த பழசெல்லாமே மறந்து போயிடுச்சு, எதுவுமே ஞாபகம் இல்லை. இது பயன்படுத்தணும் அப்படின்னா பழசெல்லாமே ஞாபகம் வர இருக்கு. இது மூலமா என்னோட வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுப்பேன். என்னோட அம்மாவோட மெமரிஸும் எனக்குள்ள இருக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல அதே சமயத்துல தாது இவன் இதை எல்லாத்தையும் ரீகலெக்ட் பண்ணிட்டான் அப்படின்னா முதல் பொட்டி எங்க இருக்கு நாம தெரிஞ்சுக்கலாம், அதை ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி முனைப்பில் இவ சொல்லிக்கிட்டே இருக்கும்போது சரி நான் இதை பண்றேன் அப்படின்ற மாதிரி சம்மதிக்கிறார். அதுக்குண்டான வேலைகள்ல இறங்க ஆரம்பிக்கிறார். அதில் அனந்துவை கட்டி போட்டுட்டு தாது மந்திரங்கள் எல்லாத்தையும் மேற்கொண்டுகிட்டே இருக்க ஒரு அரை மணி நேரம் கழிச்சு காமிக்கிறாங்க. மந்திரம் எல்லாமே முடிஞ்சு போய் அனந்து இருக்கா இல்லையா ஒரு டிஃப்ரெண்டான ஆளா நின்னுகிட்டே இருக்கு. தாது என்ன பண்ணுதுன்னு தெரியாம பக்கத்துல போறாரு. அப்போ அனந்து சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா இந்த பழச எல்லாத்தையுமே மறந்து நிக்கிறது ஒரு ரொம்ப கேவலமான வரம், அது இப்போ எனக்கு இல்ல, பழச எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம முதல் பாதியை அதாவது அந்த பார்டோவோட முதல் பாதியை நீங்க தேடிட்டு இருக்கீங்க இல்லையா, கவலைப்பட வேண்டாம், அது என்கிட்ட பத்திரமா இருக்கு. இதை பண்ணது எல்லாத்துக்குமே நன்றி. அன்னைக்கு நீ அதை பண்ணாம அதாவது அந்த மந்திரத்தை கலைக்காம இருந்து அப்படின்னா இவ்வளவு தூரம் அது வந்திருக்காதுன்னு சொல்லி அங்க இருந்து வண்டியில ஏறி கிளம்ப அப்படியே கட் பண்ணா. ஆள் நடமாட்டமே இல்லாத குவாரி சைட்ல அனந்தோட வண்டி போய் நிக்குது. வண்டிக்குள்ள இருந்து ஒரு பெண் முதற்கொண்டு ஒரு சின்ன பையன் வரைக்கும் இறங்குறாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பார்டோ அப்படின்ற விஷயத்துல இன்வால்வ் ஆயிருக்க எல்லா மந்திரவாதிகளையும் காமிக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதோ தப்பு நடக்க போகுது அப்படின்னு மாதிரி தெரிஞ்சு அப்படியே கட் பண்ணி சரி அந்த குவாரி அதாவது கல் குவாரி மாதிரி காமிச்சாங்க இல்லையா, அங்கேயே அந்த சின்ன பையனோட அம்மா எங்க போனாலும் தேடி வந்துருவாங்கன்னு எனக்கு தெரியும், அதே மாதிரிதான் அக்கா நீங்களும் என்ன தேடி வந்துட்டீங்க அப்படின்னு மாதிரி பேச எதிரில் இருக்க அந்த அம்மா இனிமேல் நமக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது அப்படின்ற மாதிரி கூட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கட் பண்ணி ஹீரோ இறந்து போற நிலையில இருக்க அவரோட சடலத்தை காமிக்கிறாங்க. சோ இங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னா அந்த பார்டோ மூலமா சாகாத வர அடையணும் அப்படின்ற மாதிரி தான் அந்த அக்கா பல நாட்களா போராடிட்டு இருந்திருப்பாங்க. இருள் உலகத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கு நடுவில் அந்த சாத்தானால தன்னோட குழந்தை இறந்து போயிருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால குழந்தைய மீட்டு எடுக்கணும்ன்றதுக்காக அனந்துவை வச்சு அவனோட மெமரிஸ் எல்லாத்தையுமே அந்த குழந்தைக்குள்ள செலுத்தி குழந்தைய உயிரோட வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிருப்பாங்க. அங்க தாது வந்து தடுத்து விட்டதால ஒரு சிக்கல் ஆயிடுது. அது என்ன அப்படின்னா அந்த குழந்தை கம்ப்ளீட்டா இறந்து போயிடுது. ஆனா இந்த சைடு அக்காவோட ஆவி இருக்கு இல்லையா, அது மொத்தமும் அந்த குட்டி பையனோட உடம்புக்குள்ள போயிருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ குட்டி பையன் லிட்டரலா இறந்து போயிட்டான், அவனோட உடம்புக்குள்ள இருக்கிறது அக்காவோட ஆவி. சோ பார்டோவோட முதல் பெட்டியை மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்றதால ஆன்மா மாறிடுச்சு, ஆனா மெமரிஸ் எதுவுமே மாறி இருக்காது. இதனாலதான் நம்ம ஹீரோக்கு ஸ்டார்டிங்ல எதுவுமே ஞாபகம் இல்ல, ஆனா தன்னோட அம்மா தானே சுத்தி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆயிருக்கும். காரணம் என்ன அப்படின்னா அவரோட உடம்புக்குள்ள இருக்கிறது அவரோட அம்மா தான். நினைவுகள் இல்லாததால இது எதுவுமே அவருக்கு புரியாம இருந்திருக்கு. நினைவுகளை வர வைக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ ரெண்டாவது அந்த பார்டோ பெட்டியை பயன்படுத்திப்பாங்க. இது மூலமா நினைவுகள் வந்து அவங்க அதுல இருந்து மாறிட்டாங்க அப்படின்ற மாதிரி தாது கிட்ட பேசிட்டு வண்டியில கிளம்பிருப்பாங்க இல்லையா, அந்த சீன் கனெக்ட் ஆகுது. சோ ரெண்டு பேரை கொண்டு போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இவரோட உடம்புக்குள்ள இப்போ அந்த பெண் இருக்காங்க, வேற ஒரு உடம்புக்குள்ள போயாகணும். அதனாலதான் ஒரு பெண்ணோட உடம்பை கொண்டு வந்து இந்த வேலைகளை ஈடுபட்டிருப்பாங்க. சோ அந்த சாத்தானுக்கு இவங்க வந்தா மட்டும்தான் அந்த பெட்டியை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பெட்டி இவங்க கிட்ட தான் எப்பயுமே இருக்க போகுது. இப்ப ரெண்டாவது பெட்டி கிடைச்சதால அது சுலபமாயிடுச்சு. அண்ட் ரெண்டாவது ஒரு குட்டி பையனை காமிச்சாங்க இல்லையா, அது எதனால அப்படின்னா இவங்களோட சொந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்க, அனந்தும் இல்லாம போயிட்டாரு. இதனால இவங்களுக்கு தனிமையில இருக்கும்போது ஆதி அப்படின்ற ஒரு ஆன்மா இவங்களை சுத்தி சுத்தி வந்திருக்கும். அம்மா கிட்ட போகணும் அப்படின்ற மாதிரியும் பழகிருக்கும். அப்படி பழகிக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பா நீ அம்மா கிட்ட போவ, அதுக்கு நான் பொறுப்புடா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ இப்போ அந்த பையனுக்கு ஒரு ஆன்மாவை கொடுத்து அதாவது ஒரு உடம்பை கொடுத்து அவனை தான் கூட வச்சுக்கிட்டாங்கன்னு இருக்கும். ஸோ டிராவல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க கிட்ட இப்போ அந்த பார்டோட ரெண்டு பெட்டிகள் இருக்கு, தான் நினைச்ச விஷயங்களை செய்யலாம் அப்படின்ற மாதிரி காமிச்சு இது முடிவு கிடையாது, இவங்களோட ஆரம்பம் தான் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படமே வாய்ஸ் ஒரு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறிகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.